வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதை சொல்லல் பாகம் 29 உங்களை சந்திக்கின்றோம். TSS வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதையை மிக சிறப்பாக அழகாக சொல்வதற்காக எங்கள் முன் வந்திருக்கின்ற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் தருகின்ற வாரம் நடைபெற இந்த நிகழ்வு நீங்கள் எல்லோரும் பார்த்து மகிழ்வது மட்டுமன்றில்ல கேட்டு அறிய வேண்டும் என்பதையும் அவளோடு உங்களையும் அழைத்து கொண்டு, அதே நேரம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு கீழே பதில் எழுதினால் உங்களுக்கான பரிசுகளும் காத்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது மங்கையை அழைத்துக் கொள்வோம். இனிய காலை உற்சாகமான வணக்கம் மங்கை அவர்களே. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். இன்று நம்ம ராமாயண கதை 29வது பாகம் பார்க்கலாம். 29 பாகம் கரதூஷண வதம். காதும் மூக்கும் அறுபட்ட சூர்பனகை ஓடி சென்று அந்த ஒன்றுவிட்ட சகோதரரை பாக்குறாங்க. கரண் பூஷணன் 2 பேரையும் பார்த்து ரத்தம் சொட்ட சொட்ட தன் சகோதரி அலங்கோலமா பார்த்த அந்த கரணும் தூஷணரும் அப்படியே குமுறி போறாங்க. என்ன இப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபத்தோட என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது, உன்னை இப்படி சிதைத்தவன் யார், சொல், தீர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூர்பனகை நடந்ததை மாற்றி சொல்றா. வழியில் 2 அழகான வாலிபர்களை பார்த்தேன். அவர்கள் தசரதனின் குமாரர்கள் ராமன் லட்சுமணன். அவர்களுக்கு ஒரு அழகான பெண்ணும் அவங்களோட ஒரு அழகான பெண்ணும் இருக்காங்க. அந்த பெண்ணாலதான் இந்த நிலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எதையும் முழுமையா கேட்டுக்கொள்ளும் பொறுமை இல்லாத சகோதரர்கள் உடனே சூர்பனகைக்காக ராமனுடன் போரிட தயாரானார்கள். முதற்கட்டமாக 14 படை வீரர்களையும் அழைத்தார்கள். அந்த 14 படையோட வீரர்களும் வராங்க. அதுல 2 நபர்களை கொன்றுவிட்டு பெண்ணை, அந்த ராமரையும் லட்சுமணனையும் கொன்னுட்டு அந்த பெண்ணை கடத்தி வாருங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு அனுப்புறாங்க. படை வீரர்கள் சூர்பனகை அடையாளம் காட்டிய இடத்துக்கு போறாங்க. படை வீரர்கள் வருவதை பார்த்த ராமன் லட்சுமணனை அழைத்து, சீதையை பார்த்துக்கொள், நான் இவர்களை போரிட்டு அழிப்பேன்ட்டு ராமர் சொல்றாரு. ராமர் எச்சரித்ததுக்கு அப்புறம் உயிர் மீது ஆசை படை வீரர்களை பார்த்து எச்சரிக்கிறாரு. உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடுங்கள். ஆனால் அந்த வீரர்கள் பயப்படவில்லை. எங்கள் மன்னர், அந்த வீரர்கள் பயப்படாம எங்கள் மன்னர் கரணின் கோபத்திற்கு இலக்காக இருக்கும், நீங்கள் உயிருடன் இருப்பது ஆச்சரியம்தான் என்று சொல்றாங்க. ராமன் மீது ஆளுக்கு ஒரு சூலத்தை எடுத்து எரிந்தார்கள். ராமன் மீது எரிந்ததுக்கு அப்புறம் ஒரே சமயத்துல 14 அம்புகளையும் எய்து சூலங்களை பொடி பொடி ஆக்கினார் ராமர். 14 பானங்களையும் கொடுத்து அனைவரையும் ஒரே சமயத்துல வீழ்த்திட்டாரு. அத்தனை வீரர்களும் ஆண்டதை கண்டு பயந்து போன சூர்பனகை அலறி கொண்டே கரண் கிட்ட போய் விழுந்து அழுகுறா. நடந்ததை தெரிவிக்கிறார். சூர்பனகை வயிற்றிலையும் மார்பிலையும் அடித்து கொண்டு அலறி துடித்ததை கண்டு கரண் ரொம்ப கோபப்பட்டு மீண்டும் போருக்காக தயாராங்க. என்ன வீரன், என்ன அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனையே அவர் திட்டுறா. சூர்பனகை திட்டிட்டு 14 வீரர்களையும் கொன்று விட்டார்கள், நீ போருக்கு புறப்பட வேண்டாமா? இதை கேட்டு கரண் உணர்ச்சி வசப்பட்டு உடனே நேர்ந்த அவமானத்தை எதிர்கொள்றதுக்காக அவர்களை விட்டேனா பார் என்று சொல்லிட்டு கிளம்புறாரு. தன் தம்பியும் சேனாதிபதியுமாக தூஷணனை அழைத்துக்கிட்டு தேர 14,000 வீரர்களையும் தயார் செய்ய சொல்லிட்டு போருக்கு தயாராகிறாங்க. அப்படி போயிட்டு இரும்புலக்கை, பட்டாக்கத்திகள், வல்லங்கள், சூளங்கள், கோடாரிகள், கத்திகள், சக்கரங்கள், ஈட்டிகள், குண்டாந்தடிகள், கதை முதலான ஆயுதங்களோட ஏந்தி கொண்டு 14,000 வீரர்களையும் கொண்ட படையை வச்சுக்கிட்டு போறாங்க கரணும் தூஷணரும் 2 பேரும். அப்படி போகும்பொழுது அபசகுனங்கள் கரனுக்கு தென்பட்டது. சாம்பல் நிற மேகங்கள் ரத்தம் பொழிந்தன. கொடியில பெரிய கழுகு ஒன்று உட்கார்ந்து அலறியது. நரிகள் ஊளையிட்டன. அதே நேரம் கரணின் உடலும் நடுங்கியது. தன் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று போரிலும் நான் தோற்றதில்லை என்று ராமனையும் லட்சுமணனையும் அழித்து அவர்கள் ரத்தத்தை சூர்பனகைக்கு குடிக்க கொடுப்பேன் என்றான். அரக்கர் படை அபசகுனங்களையும் மீறி வருவதை கண்ட ராமனும் லட்சுமணனும் அந்த சீதையை மறைத்து அந்த மறைவிடத்துல போய் உட்கார வச்சுட்டு
உன்னால இவர்களுக்கு அழிக்க முடியாது என்றாலும் நான் ஒரு முறை இவர்களை அழிப்பேன். நான் ஒருத்தராலவே என்னால அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு. எனது வலது தோல் துடிக்கிறது என்றார். இதை கேட்ட லட்சுமணன் சீதையை அழைத்து கொண்டு ஒரு மலை குகைக்கு புகுந்தான். அரக்கர் படை மிகுந்த ஆரவாரத்தோட கடல் அலை போல ராமனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சிங்கநாதத்தை ராமன் சட்டை செய்யவில்லை. ராமனும் கரனும் யுத்தம் செய்ய போவதில்லை. தேவாதி தேவர்கள் ஆகாயத்தில் இருந்தபடியே பார்க்க தயாரானார்கள். வனத்தில் இருந்த சிங்கம், புலிகள் போன்ற விலங்குகள் பித்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அலறி ஓடின. பிரளய கால ருத்ரனை போல் எதிர் வந்த ராமன் கண்ட அரக்கர்கள் படை கொஞ்சம் உதறல் ஏற்பட்டது. அவங்களுக்கு படையை பார்த்துட்டு கொஞ்சம் உதறல் ஏற்பட்டது. ஆனாலும் அரக்கர்கள் ராமன் பானங்கள் எய்தி மொத்தமாக வீழ்த்தினார். எல்லோரும் தலை அறுபட்டு விழுந்தார்கள். தூஷணர் வில் அம்புகள் ராமனை எதிர்கொண்டதால வெகு வேகமாக தூஷணன் மீது அந்த படை மீதும் அம்புகளை தொடுத்தார். தூஷணனின் தேருக்கு 4 பானங்கள் மூலம் வீழ்த்தினார். அர்த்த சந்திரராஜா எழுதினது தேரை சாரதியை கொன்றார். தேரை இழந்த தூஷணன் ஒரு குண்டாந்தடியை ராமன் மீது வீச முயன்ற போது அவன் பானங்கள் மூலம் தூஷணனின் தோள்களை துண்டித்தாரு. அப்படி அலறி அடிச்சு கீழே விழுந்து மாண்டான். தூஷணன் மாண்டதை அடுத்து திரிசரன் என்றவனும் களமிறங்குறான். அவன் களமிறங்கினதோ ராமன் 3 பானங்களை எய்தி 3 தலைகளை கொய்தான். இப்படி திரிசரன் மாண்டான். இதையெல்லாம் நடுங்கி மிச்சமிருந்த வீரர்கள் சிதறி ஓடினார்கள். ஒன்று திரட்டி போரில் குதித்தான் கரன். கரன் சரமாக அம்புகளை தொடுத்தான். அந்த நேரம் ராமன் வேண்டுமென்றே வில்லின் மீது சாய்ந்து கொண்டு நின்றார். இதை கண்ட கரன் ராமன் களைப்பாக இருக்கிறார் என்று நினைத்து தன் பானங்களால் அவரை வென்றுவிட வேண்டும் என்று பானங்களை தொடுக்க ஆரம்பிக்கிறான். எளிதாக எதிர்கொண்டான். கரன் 7 பானங்களால் ராமனின் கவசத்தை உடைத்து எறிந்தான். ராமன் அகசியர் கொடுத்த வில்லை எடுத்து 6 பானங்களையும் தொடுத்து கரன் மீது எய்தினதுக்கு அப்புறம் ரத்தம் சொட்ட நின்றான். ஒரு கட்டத்துல கரன் பானம் ராமனை மார்பில பாயறதுக்கு வந்தது. ஆகாயத்திலிருந்து பார்த்த தேவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். காயம் பட்ட ராமன் 13 பானங்கள் எய்து கரனின் தேரை உருப்படைத்தனர். சாரதியை கொன்று குதிரைகளை வீழ்த்தி கரனின் தனி ஆளாக்கினார். தன் வில் முறிந்து போன நிலையில் கரன் ஒரு கதையை எடுத்து கொண்டு ராமன் மீது பாய்ந்தான். ராமன் சமயோசிதமாக அந்த இடத்தை விட்டு சற்றே நகர்ந்தார். கரன் கதையுடன் பூமியில் தலைக்குப்புற விழுந்தான். சமாளித்து எழுந்து நின்ற கரனை பார்த்து ராமன் சொன்னார், நீ வலுவானவன், பலமானவன், நல்ல முறையில் வாழ முடியும். ஆனால் நீயோ அதர்ம வழியில் சென்று தவசிகளையும் முனிவர்களையும் கொள்கிறாய். இனி நீ நல்ல வழியில் செல்வதாக இருப்பின் உன்னை உயிருடன் விட்டு விடுகிறேன். இல்லை என்றால் என் பானங்களுக்கு பலியாவேன்னு சொல்றாரு. பானங்கள் இறந்து போயிடுவேன் நீ அப்படி சொல்லும் பொழுது ராமனின் இதமான வார்த்தைகளுக்கு கரன் ஒன்னும் எடுபடல. அவனுக்கு அந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு எடுபடல. அரக்கர்களுக்கே உரிய குணத்தின்படி தன் பலத்தை நம்பி, அதுவும் இரவுல அரக்கர்களுக்கு பலம் அதிகமா இருக்கும், மனிதர்களுக்கு பலம் குறைவா இருக்கும், மீறி ராமனுடன் போரை தொடர முற்படுறான். அப்படி தொடர்ந்ததுக்கு அப்புறம் சுற்றி ராமன் மீது வீசிய அம்புகள் அம்பினா எல்லாத்தையும் பொடி ஆக்கினார். நிராயுத பாணியாக நின்று அவனை தாக்குவது அதர்மம் என்பதனால் ராமன் சற்றே யோசித்து நின்ற போது கரன் ஓடி சென்று ஒரு ஆச்சா மரத்தை பிடுங்கி தூக்கி கொண்டு ராமன் மேல் எறிந்தான். அதையும் ராமன் தன் அம்புகளால் வெட்டி சாய்த்தார். அந்தி சாயும் நேரத்தில் ராமன் கரன் மீது ஆயிரக்கணக்கான பானங்களை எய்தி அவன் உடலை சல்லடையா தொலைச்சிடுறாரு. ராமன் மீது பாய தொடங்கினான். மறுபடியும் பாய தொடங்கும் போது இனியும் இவனை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரன் கொடுத்த வில்லை எடுத்து அம்பு எய்தார். தாக்குதலின் நிலை குலைந்து அலறியபடியே பூமியில் விழுந்தான், மாண்டான். கரன் மாண்டதால் தங்களுக்கு இனி ஆபத்தில்லை என்று உணர்ந்த தேவர்களும் ராஜ ரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய ராமனை வெகுவாக புகழ்ந்தார்கள். முனிவர்கள் இன்று ஜனஸ்தானத்தில் தாங்கள் பயமின்றி வாழலாம் என்று நினைத்து தாங்கள் ஆசிரமங்களுக்கு திரும்பினார்கள். எதிரிகள் மாண்டதை அறிந்த லட்சுமணன் சீதை அங்க குகையிலிருந்து வெளியே வராங்க. அவங்க ஒதுங்கி இருக்க சொன்னார் இல்லையா ஓரமா, அது மாதிரி இருந்துட்டு வெளியே வராங்க. மூவரும் பர்ணசாலைக்கு மறுபடியும் போய் தங்குறாங்க.
இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, கரண் ஓடி சென்று ஒளிந்த மரத்தின் பெயர் என்ன? மிக சிறப்பாக அற்புதமாக இந்த ராமாயண கதையை 60 பாகங்களுக்கு நகர்த்துவதற்கு ரெடியாக இருக்கின்ற மங்கை அவர்கள் இன்று 29வது பாகத்தை நிறைவு செய்திருக்கிறார். மிக சிறப்பு, அருமையாக இருக்கிறது. கேட்கும் போதே அந்த கதையை உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை நேயர்களுக்கும் அப்படி இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுகிறேன். மிக சிறப்பாக இந்த கதையை தந்த மங்கையர்கரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நிறைவான மனம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.